கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மத தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற திருவருகை கால தியான தொடர் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவாக்கினர் எசையா தொடர்ந்து நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றார். மெசியா எப்படி நம்பிக்கையை தருவார், மெசியாவின் காலம் எப்படி அமைதியின் காலமாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்ற இறைவார்த்தைக்கு கவனமுடன் நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக் குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப்போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். மெசியாவை பல விதங்களில் விவிலியம் சித்தரிக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, நீதியின் தளிராக மெசியாவை சித்தரிக்கிற பகுதி மிக அழகான ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளிலும் இந்த மீட்பரை, அரசரை நீதியின் தளிராக, நீதியின் புதல்வனாக, நீதியின் கதிரவனாக சித்தரித்து காட்டுகிற பல்வேறு விதமான செய்திகள் அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் நம்ம பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அழகான தமிழ்லே பாருங்க, மொழிபெயர்ப்பிலே ஒரு அழகான ஒரு கவித்துவம் இருக்கிறது. அது எபிரேய மொழியில் இன்னும் அழகான கவித்துவமா அது இருக்கும். தளிர் ஒன்று துளிர் விடும் என்று அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே போல வேரிலிருந்து கிளை ஒன்று தோன்றும். இந்த அக்ரேரியன் மெட்டஃபர்னு சொல்லுவாங்க. மெசியா நீதியின் தளிராக இருப்பார். நீதியை பசுமை போல ஆடையை அணிந்திருப்பார். நீதிக்கான ஒரு அரசராக அவர் இருப்பார் என்பதை இந்த பகுதி அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. இந்த பின்னணி இதுதான். ஏற்கனவே இவங்க மேல தீர்ப்பு உண்டு. இஸ்ராயல் மேலேயும் அசீரியா மேலேயும் தீர்ப்பு உண்டு. இவங்க மனசுல அச்சமும் கலக்கும் இருக்கின்றது. நம்ம பாருங்க, இந்த ஈசாய் இந்த மரத்தை தான் நம்ம எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் ட்ரீயா நம்ம வைக்கிறோம். அப்படின்னா ஈசாயினுடைய இந்த அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். அது நம்பிக்கையை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். அது நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கும் என்கின்ற செய்தி வரலாற்று ரீதியாக அங்கே கொடுக்கப்பட்டது. இன்றளவும் அது நமக்கு ஏற்றதாகவும் நமக்கும் உரியதாகவும் இருக்கின்றது. அது குறிப்பாக 2வது பகுதி ரொம்ப அழகான பகுதி. அவர் எப்படி செயல்படுவார்? ஆண்டவரின் ஆவி தாங்கிய உள்ளவராய் அவர் செயல்படுவார். அதனால் அழகாக ஒரு 4 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சம், இவைகளை கொண்டிருப்பார். அதான் ரொம்ப அழகா அவர் கடவுளுடைய வல்லமையை தாங்கியவராய், கடவுளுடைய செயலாற்றலின் வெளிப்பாடாய் அவர் அமைவார் என்பதை அழகாய் குறிப்பிட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ருவாஹ் அதனாய் என்று சொல்வார்கள். ஆண்டவரின் ஆவி,
அந்த ஆண்டுடைய ஆவி என்பது ஆண்டுடைய வல்லமைக்கு அடையாளம். மெசியா என்னுடைய உள்ளத்தை வந்து அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர். அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இங்க சுட்டி காட்டுகின்றது. அதனுடைய ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, இறைவனை பற்றி அச்ச உணர்வது எல்லாமே எதற்காக என்றால் அடுத்தவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக, அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காக, அதிலும் குறிப்பாக சமாதானத்தை கொடுப்பதற்காக. இந்த திருவருகை காலத்திலே இந்த இறைவார்த்தை நமக்கெல்லாம் மிகப்பெரிய சவாலை வைக்கின்றது. மெசியாவை நோக்கிய பயணத்துல நீங்களும் நானும் சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இது சாத்தியமா? சாத்தியம் அப்படிங்கறதா வந்து இந்த இறைவார்த்தை சுட்டி காட்டுகின்றது. ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். இந்த மெசியாவுடைய காலகட்டத்தில் 2 அழகான கருத்துக்களை இறைவாக்கு பகுதி சொல்லுது. ஒன்று வந்து அவர் நீதியின் அரசாக இருப்பார். கண்ணால் கண்டதை மட்டுமல்லாமல், காதால் கேட்டதை மட்டுமல்லாமல் அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார். தீர விசாரித்து அவர் தீர்ப்பு சொல்வார். இப்ரேய மொழியில வந்து வழக்குகளை விசாரிக்கும் பொழுது சாட்சிகளுடைய குரலையும் கேட்க வேண்டும். இப்ப கண்ணால் பார்த்தது மட்டும் இல்ல, காதால் கேட்டது மட்டுமல்ல, முழுமையா விசாரித்து அவர் நீதி வழங்குவார் என்று அவருடைய நீதியை பற்றிய நீதி அவருக்கு அரைக்கச்சை, நேர்மை அவருக்கு வந்து இடைக்கயிறு அழகாக பகுதி சொல்லுது. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான கருதி, இது எப்படிப்பட்ட நீதி? எப்படிப்பட்ட நீதி? ஏழைகளுக்கான நீதி. ஒடுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வீதியோரம் புலம்பெயர்ந்த இவர்களுக்கு எல்லாருக்குமான ஒரு நீதி. ஏழை எளியவருக்கு நீதி வாரி வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம வந்து நீதியின் குரலா ஒழிக்கும் பொழுது, ஏழைகளின் குரலாய் ஒழிக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவரின் குரலாய் நாம் மாறுகின்ற பொழுது, நாமும் இந்த மெசியாவை தாங்கிய இறை சாயலை கொண்டிருக்கும் என்பது அர்த்தமாகும். புரட்சியாளராக வாழாத எந்த கிறிஸ்தவனும் சாவான பாவத்தில் இருக்கிறார் என்று ரொமேரோ ஆயர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். புரட்சியாளனாக வாழ்வது எப்படி? நீதிக்கான குரலாய் ஒழிப்பதுதான் இந்த புரட்சியாளனாக வாழும் அர்த்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கடைசி இறைவார்த்தை சொல்லுகின்றது, என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. கடைசியில மண்ணுலகும் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகும் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். திருவருகை காலம் நம்மையே நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற காலம். நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற காலம், மனமாற்றத்தின் காலம். பாருங்க, தீமை செய்யாமல், யாருக்கும் கேடு விளைவிக்காமல், நம்மை உறவுகளை புதுப்பித்து அன்பையும் பாசத்தையும் கட்டி எழுப்புகின்ற காலம். அதனால் இந்த நாளிலே திருவருகை காலத்தை சிறப்பு செய்ய, நம்மை காயப்படுத்திய, மனநோக செய்த அல்லது உறவு இல்லாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து இந்நாளிலே நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேச முயற்சி செய்வோம். வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நாம் சந்திப்போம். சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க ஆண்டவரிடத்திலே நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்திகளுக்காக நன்றி கூறுகிறோம். மெசியா வருவார், அவர் இளம் தளிராய் துளிர்ப்பார் என்று வாசி கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய நீதி என்னும் ஆடையினால் எங்களை உடுத்துவீராக, உம்முடைய நேர்மை என்னும் போர்வையினால் எங்களை மூடிக்கொள்வீராக. உம்முடைய நீதியும் நேர்மையும் எங்கள் உள்ளத்திலே தங்கியிருந்து நேர்மையின் பிள்ளைகளால் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தருவதாக. ஆண்டவரே, எதிரும் புதிருமாய் வாழ்கிற வாழ்க்கையிலே, போட்டியும் பொறாமையும் இருந்த வாழ்க்கையிலே, சண்டையும் சச்சரவும் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாய் நடைபெறுவோமாக. எங்களால் இயன்ற மட்டும் அன்பின் வார்த்தைகளை பேசி, மன்னிப்பின் செய்திகளை பகிர்ந்து கொடுத்து, ஒருவர் உள்ளத்திலே தாங்கி நின்று, ஆண்டவரே, சமாதானத்தின் வாய்க்கால்களாக நாங்கள் மாற எங்கள் கல்வீராக. இந்த திருவருகை காலத்திலே எங்களை காயப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி, அவர்களை ஆசீர்வதியும். எங்களை காட்டிக் கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நாங்கள் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம் சாமி, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மன்னிப்பின் பிள்ளைகளாய் சமாதானத்துள்ளாய் உலாவர எனக்கு பலம் தருவீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தியான தொடர் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து மகிழ்வோடு விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.